ரூபி காரோடைய மில்க் அண்ட் ஹனி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு போய்ட்ரி புக். புக் ஃபுல்லாமே போம்ஸ் தான் இருக்கும். நடுவில் சில ப்ரோஸ்லாம் வந்து வரும். ப்ரோஸ்லாம் ஒன்றும் இல்லை, அங்கங்கே சில பேராகிராஃப் வந்து வரும். ஆனால் எல்லாமே ஒரு பேஜ் தான் இருக்கும். மொத்தம் இந்த புக்கில் 204 பேஜஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு போயம் வந்து இருக்கும். அந்த போயம் 2 லைனில் ஆரம்பிச்சு 3 லைன் 4 லைன் இல்லைன்னா பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பேஜுக்கு ஒரு போயம் தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு போயம் வெறும் 2 லைன் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஜுக்கு அந்த ஒரு போயம் மட்டும் தான் இருக்கும். பேலன்ஸ் பேஜை எம்டியாக தான் விட்டுருப்பாங்க. ஏன்னு தெரில. ஒன்று பேலன்ஸ் பேஜ் வந்து எம்டியாக விட்டுருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த போயமுக்கு ஏற்ற மாதிரி டிராயிங்ஸ் வந்து இருக்கும். டூடுல்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அந்த டிராயிங்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த புக்கை சிங்கிள் சிட்டிங்கில் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதிகபட்சமாக இந்த புக்குக்கு 2 மணி நேரம் வந்து தேவைப்படும். இந்த 2 ஹவர்ஸே ரொம்பவே ஜாஸ்தி தான். அதுக்குள்ளே ஈஸியாக இந்த புக்கை நம்ம முடிச்சிடலாம். இந்த போய்ட்ரி புக்கை மொத்தம் 4 சாப்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. தி ஹர்ட்டிங், தி லவ்விங், தி பிரேக்கிங், தி ஹீலிங். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் அதுக்கு ரிலேட்டடான போயம்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. டோட்டலாக இந்த புக் பார்த்தீங்கன்னா லவ், லாஸ், வயலன்ஸ், அபியூஸ், மெயினாக ஃபெமிலிட்டி பற்றினா அதிகமாக பேசுது. 4 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? தி ஹர்ட்டிங், தி லவ்விங், தி பிரேக்கிங், தி ஹீலிங்னு. இந்த 4 சாப்டர்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்டர்ஸ் எது அப்படின்னா தி லவ்விங், தி ஹீலிங். தி ஹீலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு தி ஹர்ட்டிங். அதில் எப்படிலாம் கஷ்டங்கள் வந்தது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2வது தி லவ்விங். இந்த சாப்டரில் எப்படிலாம் அன்பு கிடச்சது அதை பற்றி பேசியிருப்பாங்க. 3வது தி பிரேக்கிங். அதில் எப்படி எல்லாமே உடஞ்சி போச்சு அது ரிலேட்டான போயம்ஸ்லாம் இருக்கும். கடைசியாக தி ஹீலிங். இதில் ஓகே, என்ன ஆனாலும் நம்ம ஹீல் ஆகி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு ஹீலிங்கை பற்றியான போம்ஸ் நிறையா இருக்கும். அதில் சில போம்ஸ்லாம் நிஜமாவே வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் ஹோப் கொடுக்குற மாதிரியும் வந்து சூப்பராக இருந்தது. அதனால தான் எனக்கு தி ஹீலிங் சாப்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த புக்கில் நிறையா போயம்ஸ் இருக்குது. எல்லா போயம்ஸுமே நம்ம லைஃப் கூட கனெக்ட் ஆகாட்டியும் ஒரு சில போயம்ஸை படிக்கும் போது ச்சே ஆமால, அப்படியே நம்ம லைஃப் கூட ரிலேட் ஆகுதே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். நமக்காகவே எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். மோஸ்ட்லி நிறைய இடத்துல பாயிண்ட் வந்து ஷீ யூஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஐ மீன் வச்சு எழுதியிருப்பாங்களா. ஸோ ரீடர்ஸ் ஆனால் நம்ம படிக்கும் போது நமக்காக எழுதுகிற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாயிண்ட்லாம் எங்கேயோ செம்மையாக அடி வாங்கியிருக்காங்க போல அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இந்த புக்கோட பாயிண்ட் ரூபி காரு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தான், பஞ்சாப் கேர்ள். ஆனால் சின்ன வயசுல கனடாவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கனடியன் போயிட்டாக தான் இருக்காங்க. இந்த புக்கோட ஸ்பெஷல்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிம்பிள் லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு வேர்டுக்குமே மீனிங் தெரியாமல் டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது. ஏன்னா லாங்குவேஜை ரொம்பவே ஈஸியாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. சில போம்ஸ்லாம் வெறும் 2 லைன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 2 லைனுக்கு அவங்க வெறும் 4, 5 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் அவ்வளோ பெரிய டீப்பான மெசேஜ் வந்து இருக்கும். ஸோ சிம்பிளா, ஷார்ட்டா, அதே நேரத்துல பெரிய மெசேஜ் குடுக்குற மாதிரி ரொம்பவே சூப்பரா எழுதியிருப்பாங்க. இந்த புக்ல உள்ள எல்லா போயமுமே ஃப்ரீ வெர்ஸ்ல தான் இருக்கும். அதாவது ஃப்ரீ வெர்ஸ்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃப்ரீயா இஷ்டத்துக்கு வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? போயம்னா அது ரைமிங் ஸ்கீம் இருக்கும். இத்தன லைன் இருந்தா இந்த டைப்பு, இத்தன லைன் இருந்தா இந்த டைப்பு அப்படின்னு. ஸோ போயம்ல நெறையா டைப்ஸ் வந்து இருக்கு. அதுல இந்த போயம் வந்து ஃப்ரீ வெர்ஸ் கேட்டகரியில வந்து வரும். அதாவது எந்த ரூல்ஸுமே இந்த போயம் வந்து கிடையாது. எத்தன லைன் வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். அவ்வளதான். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லரா வந்து இருந்திருக்கு. செம புக்குங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் வந்து தரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க.